பனங்கிழங்கு துவையல் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து செய்த நான்ன்றதை பதிவிட்டிருக்கிறேன். இதில் 8 பனங்கிழங்கு எடுத்திருக்கிறேன். பனங்கிழங்கை துப்புரவு செய்து எடுத்திருக்கிறேன். இந்த பனங்கிழங்குல நான் இன்றைக்கு உரைப்பு துவையலாக தான் செய்து சாப்பிட போகிறேன். இதில் இனிப்பு துவையலும் செய்து சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். துப்புரவு செய்த கிழங்கை அவித்து எடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கிழங்கு நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். இப்போ நான் மூடி போட்டு அவிய விட்டுருக்கிறேன். இந்த கிழங்கு நான் 30 நிமிஷமாக அவிய விட்டேன். நான் இப்போ கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. அவித்த இந்த கிழங்குல ஒன்றெடுத்து இவ்வாறு பிரித்து பார்த்தோம்டா இந்த கிழங்கு இலகுவாக பிரிப்பட்டு வந்துட்டேன்டா, கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டேன்டா அர்த்தம். இப்போ நான் இந்த கிழங்குல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடித்தெடுத்துட்டு கிழங்குல இருக்கிற நார் எல்லாத்தையும் இவ்வாறு எடுத்து சின்னதாக உடைத்தெடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. யுத்த காலங்களில் இந்த கிழங்கை சாப்பிட்டு நாங்கள் பசியை கூட ஆட்டியிருக்கிறோம். 1/4 தேக்கரண்டி மிளகு சேர்த்து இவ்வாறு இடித்த பிறகு நான் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 1/4 தேக்கரண்டி வெட்டுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இவ்வாறு நன்றாக இடித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி இதோட சேர்த்து இடித்தெடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குமாண்டா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தீங்களாண்டா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். 1/2 கப் துருவிய தேங்காய் பூவையும் சேர்த்து இவ்வாறு இடித்தெடுத்திருக்கிறேன். பெரிய உரலாக இருந்தால் இடித்து வச்சிருக்கிற இந்த பொருட்களோட கிழங்கையும் சேர்த்து இடித்தெடுக்கலாம். இது சின்ன நண்டப்படினால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடித்தெடுத்தேன். அதுவுமே நிறைய நேரம் எடுத்தது. அதனால் நான் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைத்தெடுத்திருக்கிறேன். இனிப்பு உருண்டைகளாக செய்து சாப்பிட விருப்பம்ண்டா இதில் தேங்காய்ப்பூவும் சர்க்கரை அல்லது சீனி சேர்த்து இடித்து இவ்வாறு உருண்டைகளாக்கி சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இவ்வாறு எல்லாம் இடித்தெடுத்த பிறகு அளவான உருண்டைகளாக உருட்டி பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.